Hi students, இன்னைக்கு நம்ம கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸாம்பிள் 1.16 கொஸ்டின் பாருங்கள். ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட் கேன் டிட்டர்மைன் த ஹைட் ஆஃப் எ பர்சன் பேஸ்ட் ஆன் த லென்த் ஆஃப் தை போன். அதாவது என்ன சொல்கிறாங்கன்னா, ஃபாரன்சிக் சயின்டிஸ்ட் வந்து ஒரு பர்சனோட தை போன் லென்த்தை வச்சு அவங்களோட ஹைட்டை வந்து ஃபைன் பண்ணுறாங்களாம். தே யூஸ்வலி டூ ஸோ யூஸிங் த ஃபங்க்ஷன். எந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணி அந்த ஹைட்டை வந்து கண்டுபிடிக்கிறாங்கன்னா, h of b equal to 2.47b plus 54.10, where b is the length of thigh bone. இதுதான் இம்பார்ட்டண்ட். இந்த இடத்துல கொடுத்துருக்க நம்மளுக்கு ஃபங்க்ஷனில் இந்த இடத்துல பீன் கொடுத்துருக்காங்களே, இது வந்து என்னதுன்னா லென்த் ஆஃப் தை போன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. கொடுத்துட்டு இப்போ ஒரு 3 சப்டிவிஷன் ஃபைன் பண்ண சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் வெரிஃபை த ஃபங்க்ஷன் h is 1:1 or not. கொடுத்துருக்க ஃபங்க்ஷன் 1:1 ஃபங்க்ஷனாக இல்லையா அப்படின்னு சொல்லி ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் கேட்குறாங்க. நம்ம ஃபஸ்ட்டு சொல்யூஷனில் கொடுத்துருக்கதெல்லாம் எடுத்து எழுதிக்கலாம். given thatல ஃபங்க்ஷன் வந்து என்ன கொடுத்துருக்காங்க, h of b equal to 2.47b plus 54.10. இப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து 1:1 ஃபங்க்ஷன் அப்படின்னு நம்ம சொல்லணும்னா அதுக்கு நம்ம என்ன பண்ணிக்கலாம்னா, ஒரு லெட் கண்டிஷன் அப்ளை பண்ணி h of b1 equal to h of b2 அப்படின்னு நம்மளாக வந்து என்ன பண்ணிக்கிறோம், அசியூம் பண்ணிக்கிறோம். நம்மளாக இந்த மாதிரி அசியூம் பண்ணிக்கிறப்ப லாஸ்ட்டில் வந்து ஃபைனலாக b1 equal to b2 அப்படின்னு அந்த வேரியபிள்ஸ் வந்து ஈக்குவலாக இருந்துச்சுன்னா அது வந்து என்னது 1:1 ஃபங்க்ஷன். அப்படி ஒரு வேளை ஈக்குவலாக வரலைன்னா அது வந்து 1:1 ஃபங்க்ஷன் இல்லை அப்படின்னு நம்ம சொல்லிடலாம். அப்போ h of b1னா இங்கே வந்து அந்த h of b1க்கு பதிலாக இந்த ஃபங்க்ஷனை வந்து ரீப்ளேஸ் பண்ணால் 2.47. இங்கே வந்து ஆக்சுவலாக அவங்க கொடுத்துருந்த ஃபங்க்ஷனில் பீன் இருந்துச்சு, அதனால் இங்கேயும் வந்து என்ன வருது, பீன் வருது ரைட் ஹேண்ட் சைடும். இப்போ நம்ம வந்து அதுக்கு பதிலாக b1 அப்படின்னு கொடுத்தோம்னா இங்கே 2.47b1 ப்ளஸ் 54.10 ஈக்குவல் டு இங்கேயும் அதே மாதிரி 2.47. இப்போ வந்து b2 நம்ம எடுத்துக்கிறோம். அப்போ இந்த இடத்துல என்ன ஒரு b2 ப்ளஸ் 54.10. நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 2.47b1 இதை மட்டும் இந்த பக்கம் வச்சுக்கிறோம் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. இந்த 54.10ங்கிறது இந்த சைடு போனால் என்ன ஆயிரும், மைனஸில் போயிடும். அப்போ 2.47b2 ப்ளஸ் 54.10 மைனஸ் 54.10. அப்போ இந்த ப்ளஸ் 54.10வும் இந்த மைனஸ் 54.10வும் கேன்சல் ஆயிரும். நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் 2.47b1 equal to 2.47b2 அப்படின்னு கிடைக்கும். அப்போ இந்த b1 மட்டும் வச்சுக்கிட்டு இந்த 2.47 அங்கிட்டு போனால் டிவிஷனில் போயிடும். அப்போ b1 equal to 2.47b2 divided by 2.47. இது ரெண்டுமே நியூமரேட்டரில் இருக்குது, நம்ம டைரெக்டாக கூட கேன்சல் பண்ணிக்கலாம், இல்லைன்னா இந்த மாதிரி செப்பரேட்டாக எழுதி கூட கேன்சல் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்போ 2.47க்கு 2.47 கேன்சல் ஆயிரும். அப்போ நம்மளுக்கு ஃபைனலாக என்ன கிடைக்குது, b1 equal to b2 அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிருச்சு. அப்போ b1 equal to b2 அப்படின்னு கிடச்சிருந்தா நம்ம என்ன போட்டுக்கலாம், therefore given function h of b is 1:1 ஃபங்க்ஷன். அப்போ ஃபஸ்ட்டு சப்டிவிஷன் வந்து நம்ம என்ன பண்ணியாச்சு, வெரிஃபை பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு சப்டிவிஷனில் அந்த ஹச்ன்ற ஃபங்க்ஷன் வந்து என்னது 1:1 ஃபங்க்ஷனாக இல்லையா அப்படின்னு கேட்டிருந்தாங்க. இது வந்து நம்மளாக வந்து h of b1 equal to h of b2ன்னு அசியூம் பண்ணிக்கிட்டு ஃபைனலாக b1 equal to b2ன்னு காட்டி அதுலேருந்து என்ன சொல்லிடலாம், 1:1 ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லி வெரிஃபை பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட்டு செகண்ட் சப்டிவிஷன். ரைட், செகண்ட் சப்டிவிஷன் பாருங்கள். செகண்ட் சப்டிவிஷனில் ஃபைண்ட் த ஹைட் ஆஃப் பர்சன். அப்போ பர்சனோட ஹைட் வந்து ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. இஃப் த லென்த் ஆஃப் ஹிஸ் தை போன் இஸ் 50 சென்டிமீட்டர். அதாவது ஒரு மனிதனோட தொடை எலும்போட லென்த்து வந்து 50 சென்டிமீட்டராக இருக்கும்போது அந்த பர்சனோட ஹைட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ இந்த இடத்துல செகண்ட் சப்டிவிஷனை பொறுத்த வரைக்கும்
length of thigh bone equal to எவ்வளோ 50 சென்டிமீட்டர். அப்போ லென்த் ஆஃப் thigh bone நம்ம ஆரம்பத்தில் என்னன்னு பார்த்தோம், பீன்னு பார்த்தோம். அப்போ பி ஈக்குவல் டு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 50 சென்டிமீட்டர். பி ஈக்குவல் டு 50 சென்டிமீட்டர்னு கொடுத்துட்டு ஹைட் வந்து எவ்வளோன்னு கேட்குறாங்க. அப்போ ஹச் ஆஃப் பி ஈக்குவல் டு நம்மளுக்கு என்னென்னு தெரியும், 2.47 பி ப்ளஸ் 54.10. அப்போ ஹச் ஆஃப் பிக்கு பதிலாக 15 போடுறோம். அப்போ ஈக்குவல் டு 2.47 இன்ட்டு 50 ப்ளஸ் 54.10. இப்போ இந்த 2.47ஐயும் 50யும் நம்ம என்ன பண்ணோம், மல்டிபிள் பண்ணுறோம். அப்போ 2.47 அந்த டெசிமலை வந்து தூக்கிடுங்க, அதெல்லாம் கடைசியாக பாயிண்ட் வச்சுக்கலாம். அப்போ 247 இங்கே 15 இருக்குது, நம்ம 5 மட்டும் எடுத்துக்கலாம், 0 வந்து கடைசியாக சேர்த்துக்கலாம். அப்போ 5 எடுத்து மல்டிபிள் பண்ணோம்னா 5 7s are 35, ரிமைனிங் 3, 4 5s are 20, 20 + 3 23, ரிமைனிங் 2, 5 2s are 10, 10 + 2 12. இங்கே 5 தான் எடுத்து மல்டிபிள் பண்ணோம். அப்போ லாஸ்ட்டில் என்ன வந்துடும், 0 வந்துடும். இங்கே டெசிமல் பார்த்தீங்கன்னா 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் இருக்கா, அப்போ ஆன்சரில் 2 டிஜிட் தள்ளி பாயிண்ட் வச்சுக்கலாம். அப்போ பாயிண்ட் வச்சுட்டா நம்மளுக்கு என்ன ஆன்சர் வருது, இது ரெண்டையும் மல்டிபிள் பண்ணால் 123.50 அப்படின்னு ஆன்சர் வருது, ப்ளஸ் 54.10. இப்போ இதை ரெண்டையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். 123.50 அடுத்து இங்கே 54.10. பாயிண்ட்டுக்கு நேராக பாயிண்ட் வச்சு கரெக்டாக நம்பரை எழுதிட்டு ஆட் பண்ணோம்னா இங்கே 0, 5 + 1 என்னது 6, பாயிண்ட்டுக்கு நேராக பாயிண்ட்டு, 4 + 3 7, 5 + 2 7, 1 வந்து அப்படியே வந்துடும். அப்போ 177.60 இருக்குது. இந்த ஜீரோவுக்கு வந்து வேல்யூ இல்லை, அதனால் அதை விட்டுலாம். அப்போ 177.6 சென்டிமீட்டர். இப்போ இதுதான் வந்து ஒரு மனிதனோட தொடை எலும்போட நீளம் வந்து 50 சென்டிமீட்டராக இருந்தால் அவரோட ஹைட் வந்து எவ்வளோ, 177.6 சென்டிமீட்டர். அப்போ இதை வந்து நம்ம ஆன்சரை கடைசியாக எடுத்து எழுதினோம்னா, therefore if the length of thigh bone is 50 centimeter, then height of the person is 177.6 சென்டிமீட்டர். இந்த மாதிரி ஆன்சரை வந்து என்ன பண்ணிடலாம், தனியாக எடுத்து எழுதிடலாம். ஓகே, நெக்ஸ்ட் வந்து தேர்ட் சப்டிவிஷன். தேர்ட் சப்டிவிஷன் பார்த்தீங்கன்னா கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த லென்த் ஆஃப் thigh bone. இந்த இடத்துல லென்த் ஆஃப் thigh bone வந்து ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. ஹைட் ஆஃப் த பர்சன் வந்து 147.96 சென்டிமீட்டர் அப்படின்னு ஹைட்டு கொடுத்துட்டாங்க. thigh bone லென்த் வந்து என்ன பண்ண சொல்கிறாங்க, ஃபைண்ட் பண்ண சொல்கிறாங்க. அப்போ நம்ம தேர்ட் சப்டிவிஷனை பொறுத்த வரைக்கும் ஹைட் ஆஃப் பர்சன் கொடுத்துருக்கத எடுத்து எழுதிக்கலாம் நீட்டாக. அப்போ ஹைட் ஆஃப் பர்சன் ஈக்குவல் டு 147.96 சென்டிமீட்டர். அப்போ நம்மளுக்கு ஃபங்க்ஷன் தெரியும், ஹச் ஆஃப் பி ஈக்குவல் டு 2.47 இன்ட்டு பி, இது வந்து பி ப்ளஸ் 54.10. இந்த இடத்துல இந்த ஹைட்டு தான் வந்து இங்கே கொடுத்துருக்காங்க. அப்போ 147.96 ஈக்குவல் டு 2.47 பி ப்ளஸ் 54.10. இப்போ இந்த சைடு இருக்கக்கூடிய இந்த ப்ளஸ் 54.10 இந்த சைடு ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்தால் மைனஸில் வந்துடும். அப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் நம்மளுக்கு என்ன வந்துடும், 147.96 மைனஸ் 54.10 ஈக்குவல் டு 2.47 இன்ட்டு பி. அப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணலாம். சப்ராக்ட் பண்ணால் 147.96 கீழே வந்து 54.10. கரெக்டாக பாயிண்ட்டுக்கு நேராக பாயிண்ட் வச்சு அடிஷனோ இல்லை சப்ராக்ஷனோ பண்ணும்போது பண்ணுவோம்.
அப்போ இதை சப்ராக்ட் பண்ணால் இங்கே வந்து என்ன வந்துடும் 6, 9ல் 1 போச்சுன்னா 8, பாயிண்ட்டுக்கு நேராக பாயிண்ட்டு, 7ல் 4 போச்சுன்னா என்ன வந்துடும் 3. அடுத்து இங்கே 4 இருக்குது, கீழே 5 வந்து பெரிய நம்பராக இருக்குது. அப்போ இங்கேருந்து இங்கே ஒன்று பாரோ பண்ணால் 14ல் 5 போச்சுன்னா 9. அப்போ 93.86 அப்படின்னு வந்துடுது. 93.86. அப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் 93.86 ஈக்குவல் டு 2.47 இன்ட்டு பி அப்படின்னு நம்மளுக்கு கிடச்சிரும். இப்போ இதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் நம்மளுக்கு வந்து தை போனோட லென்த்து கேட்டிருக்காங்க. அப்போ பியோட வேல்யூ தான் வேணும். அப்போ இந்த 2.47 ஈக்குவலுக்கு இந்த பக்கம் வந்தால் டிவிஷனில் வந்துடும். ஏன்னா இது ரெண்டும் மல்டிபிளில் இருக்குது. அப்போ நம்ம என்ன எழுதிக்கலாம்னா பி ஈக்குவல் டு இங்கே என்ன கிடச்சிருந்துச்சு 93.86 டிவைடட் பை இது டிவிஷனில் வந்துச்சுன்னா 2.47. அப்போ இதை ரெண்டையும் கேன்சல் பண்ணோம்னா நம்மளுக்கு தை போனோட லென்த்து கிடச்சிரும். அப்போ இதை வந்து ஈஸியாக கேன்சல் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணலாம்னா ஃபஸ்ட்டு இந்த டெசிமலை வந்து கேன்சல் பண்ணி ஒரு ஹோல் நம்பராக மாற்றிக்கலாம். அப்போ ஹோல் நம்பராக மாற்றுறதுக்கு பி ஈக்குவல் டு மேலே 93.86 டிவைடட் பை 2.47. அப்போ இந்த பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்குதுன்னு பாருங்கள். ஹையஸ்ட்டாக வந்து 2 டிஜிட்ஸ் இருக்குது. அப்போ என்ன பண்ணலாம் மேலேயும் கீழேயும் 100ஆல் என்ன பண்ணிடலாம் மல்டிபிள் பண்ணால் அது வந்து என்ன ஆகுது ஹோல் நம்பராக கன்வெர்ட் ஆகிரும். அப்போ பி ஈக்குவல் டு 9386 டிவைடட் பை 247 அப்படின்னு வந்துடும். இப்போ இதை வந்து நம்ம டிவிஷன் பண்ணலாம். நம்ம நார்மல் டிவிஷனில் போட்டோம்னா ரைட் 9386 இங்கே 247. இப்போ ஒரு 3 டைம்ஸ் போடலாம். 3 டைம்ஸ் போட்டால் 247 3ஆல் மல்டிபிள் பண்ணால் 7 3s are 21 ரிமைனிங் 2, 4 3s are 12 + 2 14 ரிமைனிங் 1, 3 2s are 6 6 + 1 7. அப்போ இதுக்கடுத்து 4ன்னு நம்ம போட்டோம்னா இங்கே இருக்கக்கூடிய இந்த 938 விட அதிகமாக போயிடும். அப்போ அதனால் நம்ம இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு இங்கே என்ன போட்டுக்கலாம் 3, இங்கே என்ன வந்துடும் 741. இப்போ இதை சப்ராக்ட் பண்ணால் 8ல் 1 போச்சுன்னா 7, இங்கே வந்து 3ங்கிறது 4 கம்பேர் பண்ணுறப்ப சின்ன நம்பர். அப்போ இங்கேருந்து ஒன்று பாரோ பண்ணால் 13 வந்துடும். 13ல் 4 போச்சுன்னா 9, இங்கேருந்து ஒன்று பாரோ கொடுத்துட்டோம். அப்போ இங்கேருந்து என்ன ஆயிரும் 8ன்னு ஆயிரும். 8ல் 7 போச்சுன்னா 1. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இந்த 6ஐ வந்து அப்படியே கீழே இறக்குவோமா. அப்போ 6ஐ கீழே இறக்கிட்டா 1976 அப்படின்னு கிடைக்குது. ரைட், இதுக்கடுத்து இங்கே ஈஸியாக நம்ம வந்து என்ன நம்பர் வரும்னு கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த யூனிட் டிஜிட்டை பாருங்கள். யூனிட் டிஜிட்டில் 7 இருக்குது. அப்போ 8 7s are 56ன்னு கிடைக்கும். அப்போ ஆன்சரில் வந்து நம்ம 6ன்னு யூனிட் டிஜிட் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இங்கே வந்து யூனிட் டிஜிட் என்ன இருக்குது 6ன்னு இருக்குது. அதனால நம்ம வந்து என்ன பண்ணிக்கிறோம் 8ன்னு இங்கே போடுறோம். 8ன்னு போட்டு பாருங்கள் 247 8 8 7s are 56 ரிமைனிங் 5. அடுத்து 8 4s are 32 32 + 5 37 ரிமைனிங் 3. அடுத்து 8 2s are 16 16 + 3 எவ்வளோ 19. அப்போ நம்மளுக்கு கிடச்சிருச்சா. அப்போ இந்த இடத்துல 8 இங்கே வந்து என்ன வந்துடும் 1976. இப்போ ரிமைண்டர் 0. அப்போ நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடச்சிருக்கு 38. அப்போ தேர்ஃபோர் பி ஈக்குவல் டு என்னது 38. இப்போ இதுக்கடுத்த ஸ்டெப்பில் தேர்ஃபோர் லென்த்து ஆன்சர் வந்து தனியாக எடுத்து எழுதிடலாம். லென்த் ஆஃப் தை போன் இஸ் எவ்வளோ 38 சென்டிமீட்டர் அப்படின்னு சொல்லி ஆன்சர் தனியாக எடுத்து எழுதிடலாம். ஓகே, அதாவது ஹச் ஆஃப் பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபங்க்ஷன் கொடுத்துருந்தாங்க. அது 1 to 1 ஃபங்க்ஷனாக இல்லையான்னு செக் பண்ண சொல்லியிருந்தாங்க. அதுக்கடுத்து ஹைட் ஆஃப் பர்சன், அடுத்து லென்த் ஆஃப் தை போன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 3 சப்டிவிஷன் கேட்டிருந்தாங்க. 3 சப்டிவிஷனும் அவங்க கொடுத்த இந்த ஃபங்க்ஷனை வச்சு நம்ம என்ன பண்ணியாச்சு ஃபைன் பண்ணியாச்சு. ஓகே, தேங்க்யூ.